ஹே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலே இருப்பவர்கள் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்ப்பது ஒரு பெரிய நிறுவனத்தின் அமைப்பு வரைபடம். இது ஒரு வங்கியாக இருக்கலாம். அல்லது ஒரு அரசு நிறுவனமாகவும் இருக்கலாம். நீங்கள் பார்ப்பது போல. ஆமாம், இது ஒரு பிரமிட் வடிவத்தில் உள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு பெரிய நிறுவனமும் பிரமிடு வடிவத்தில்தான் இயங்குகின்றன. இங்கே மேலே இருப்பவர் அந்த நிறுவனத்தின் CEO, தலைமை நிர்வாக அதிகாரி. அதே சமயம் இங்கே கீழே இருப்பவர் நேற்றுதான் அந்த வங்கியில் ஒரு குழுவில் வேலையில் சேர்ந்தவர். இந்த நபரை விட CEO அதிக பணம் சம்பாதிப்பது சாதாரணமான விஷயம் அல்லவா? அல்லது இந்த குழு தலைவர் இந்த புதிய நபரை விட அதிக பணம் சம்பாதிப்பது இயல்பானதுதானே? அரசாங்கம் அல்லது வங்கிகளுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால். இங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கடைசியாகச் சேர்ந்த ஒரு நபர் தனக்கென ஒரு குழுவை உருவாக்கி. அந்த குழுவிற்கு தானே CEO ஆக மாற முடியும். ஆனால் பாரம்பரிய வேலைகளில் இது ஒருபோதும் நடக்காது.